ஹாய் ஹலோ வெல்கம் டு சித்தூஸ் பொட்டிக். இன்றைக்கி நான் வந்து குக்கிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி எடுத்தோம் சண்டே, அதனால் அது ஒரு வீடியோவாக போடலான்னு போட்டிருக்கேன். இது 1 கிலோ நாட்டுக்கோழி இருக்குங்க. அது கூட வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, மிளகு, இது 5 ஐட்டம் தட்டினது, கருவேப்பிலை, கடுகு. இது வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு இந்த 5 ஐட்டமும் தட்டி வச்சதையும் அதிலே போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எகைன் நம்ம அந்த சிக்கனை எடுத்து அதுக்கப்புறம் அதிலே போட போகிறோம். சிக்கன் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அது ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உப்பு, கல்லுப்பு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. கல்லுப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன். ஏன்னா மல்லித்தூள் போட்டால் தான் கொஞ்சம் குவான்டிட்டி வருன்றதுனால நான் அதை 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி அதில் விட்டு அது க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம சின்ன வெங்காயம், ஒரு 4 மிடில் சைஸ் தக்காளி, அப்புறம் பட்டை, லவங்கம், இந்த 4 மட்டும் போட்டு கொஞ்சம் வணக்கிட்டு நல்லா வணக்கிடணும். அதை சிம்மில் வச்சு அதை அரைச்சி அந்த விழுதை அரைச்சிட்டு அப்புறமேட்டு ஊற்றிட்டு கொத்தமல்லி இலை, திரும்பவும் நம்ம உப்பு வந்து அதுக்கு மட்டும்தான் நம்ம போட்டிருப்போம். ஏன்னா குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் 2மே போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக மல்லி இலை போட வேண்டியது தான். போட்டுட்டு இறக்கி வச்சுட்டேன்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 6 பேருக்கான குழம்பு, அதனால் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் நிறைய தான் எல்லாமே செஞ்சுருப்பேன். தேங்க்யூ.